எங்க அண்ணங்கிறாரு ஒண்ணுக்கு விட மாட்டாரு எங்க அண்ணன். தற்போதைய அண்மை செய்தி. திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலையார் கோவிலில் குருக்கள்கள் அனைவரும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திருக்கோவிலின் இணை ஆணையர் தலைமை குருக்களை தரக்குறைவாக பேசியதாக கூறி தர்ணா போராட்டமானது நடைபெற்றது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். மணிகண்டன், வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. திருவண்ணாமலை மாநகரில் உள்ள அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் பரம்பரையாக சுவாமிக்கு அபிஷேகம் செய்யும் பணியை மேற்கொண்டு வரும் தலைமை குருக்கள் PT ரமேஷ் அவர்களை புரோக்கர் என விமர்சித்ததால் இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் ஜோதி அவர்களை தரைக்குறைவாக பேசிய நிலையில் தற்போது கோவில் யாகசாலை முன்பு குருக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதனை காட்சியில் நாம் பார்த்து வருகிறோம். மேலும் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலமான திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பௌர்ணமி நாட்களில் மற்றும் லட்சக்கணக்கான பக்தர்கள் அண்ணாமலை வழிபட்டு செல்லும் நிலையில் அருணாச்சல கோயில் ஆகம விதிப்படி சுவாமிக்கு தினந்தோறும் அபிஷேகம் செய்து வரும் தலைமை குருக்கள் PT ரமேஷ் அவர்களை பார்த்து அவர்களை தரைக்குறைவாக பேசிய ஆணையர் ஜோதி அவர்களை கண்டித்து தற்போது தர்ணா போராட்டத்தில் யாகசாலை கோவில் யாகசாலை முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் தற்போது பரபரப்பு காணப்படுது. மேலும் அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்கள் அனைத்தும் கோயில் அதிகாரி கட்டுப்பாடு இயங்கி வரும் நிலையில் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோயில் உலக புகழ் பெற்றதாகும். இந்த கோயிலை இந்திய அறநிலையத்துறை இணை ஆணையர் கோயில் குருக்களை பார்த்து புரோக்கர் என விமர்சித்தால் பரபரப்பு காணப்பட்டது. மேலும் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் ஜீவானந்தன் தலைமையில் தற்போது காவல்துறை அதிகாரிகள் குருக்கள் தற்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.